பேட்டரி வாகனத்தில் தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் விஜய் தற்பொழுது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். தன்னுடைய காலையிலிருந்து செய்து வந்த அந்த அலுவல் பணிகளை முடித்துவிட்டு தற்பொழுது தலைமைச் செயலகத்தை சுற்றி பார்க்கக்கூடிய பணியிலும் ஆய்வு செய்யக்கூடிய பணியிலும் முதலமைச்சர் விஜய் ஈடுபட்டிருக்கிறார். முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக பேட்டரி வாகனத்தில் தலைமைச் செயலகத்தை அவர் சுற்றி பார்க்கிறார். வழக்கமாக அவர் ஒரு அலுவல் பணிக்கு செல்வது போல வழக்கமாக அலுவலகத்திற்கு வந்துவிட்டு மீண்டும் தன்னுடைய இல்லத்திற்கு மாலை வேளையில் சென்று விடுவார். அவருடைய சேம்பர் என்று சொல்லக்கூட ஒரு அலுவலகத்தில் மட்டும்தான் வந்துவிட்டு பணிகளை முடித்துவிட்டு செல்வார். ஆனால் தலைமைச் செயலகத்தை இதனால் வரை அவர் சுற்றி பார்க்கவில்லை. ஆய்வு இன்றுதான் முதல் முறையாக தலைமைச் செயலகத்தில் விஜய் ஆய்வு மேற்கொள்கிறார். தலைமைச் செயலகத்தில் பல்வேறு அலுவலக பணிகள் நடைபெற்று வருகிறது. பல்வேறு அலுவலகங்கள் செயல்பட்டு வருகிறது. தேவாலயம் இருக்கிறது, அருங்காட்சியகம் இருக்கிறது, உள்ளிட்ட இது போன்ற பல்வேறு இடங்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய நிலையில வழக்கமாக தன்னுடைய அலுவலகத்திற்கு வந்துவிட்டு திரும்பி செல்லக்கூடிய முதலமைச்சர் இன்று தலைமைச் செயலகத்தில் ஆய்வு மேற்கொள்கிறார். தலைமைச் செயலகத்தை முழுமையாக சுற்றி அவர் ஆய்வினை மேற்கொள்ள திட்டமிட்டிருந்தார். அதன் அடிப்படையில் தான் தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக அவர் தன்னுடைய தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய இந்த பேட்டரி வாகனத்தில் சுற்றி பார்க்கக்கூடிய பணிகளை ஆய்வு செய்யக்கூடிய பணிகளை தற்பொழுது தொடங்கியிருக்கிறார். முதலாவதாக அவர் இருக்கக்கூடிய அலுவலகத்திலிருந்து தேவாலயம், மிகவும் பழமையான தேவாலயம் ஒன்று தலைமைச் செயலகத்தில் இருந்து வருகிறது. அந்த தேவாலயத்திற்கு விஜய் சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து அடுத்தடுத்த இடங்களுக்கு அவர் செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அவர் வழக்கமாக பணிகளை மேற்கொள்ளக்கூடிய தன்னுடைய அலுவலகத்திலிருந்து பேட்டரி வாகனத்தில் புறப்பட்டு அந்த தேவாலயத்திற்கு முதலமைச்சர் விஜய் சென்றிருந்தார். உள்ளே சென்ற பிறகாக அதிகாரிகளுடன் அவர் சென்றிருந்தார். அதிகாரிகளும் அவரது பாதுகாவலர்களும் அவருடன் சென்றிருந்தார்கள். அதன் பிறகாக முதலமைச்சர் விஜய் மற்ற இடங்களுக்கு செல்ல திட்டமிட்டிருக்கிறார். அவருக்கு அந்த பேட்டரி வாகனத்தில் அவர் பயணிக்கக்கூடிய நிலையில உரிய பாதுகாப்பு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கிறது. வழி நெடுகிலும், அதாவது தேவாலயம் உட்பட அருகில் இருக்கக்கூடிய பகுதிகள் முதலமைச்சர் விஜய் செல்லக்கூடிய வழி இடங்களில் எல்லாம் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய பணியாளர்களும் அதே போன்று அவரை பார்க்க அல்லது மற்ற அமைச்சர்கள், கட்சிக்காரர்களை பார்க்க வந்த கட்சியின் தொண்டர்கள் என பலரும் கூடியிருக்கிறார்கள். முதலமைச்சர் விஜய் இந்த வழியாக தான் வருவார் என்று அவரை பார்ப்பதற்காக வழிநெடுகிலும் காத்திருக்கிறார்கள். கயிறு கட்டி காவல்துறையினரும் உரிய பாதுகாப்பு பணியை தீவிரப்படுத்தி இருக்கிறார்கள், ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். தற்பொழுது சற்று நேரத்திற்கு முன்பாக தேவாலயத்திற்கு சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அங்கிருந்து புறப்பட்டு மற்ற அலுவல் பகுதிகளை, நாமக்கல் கவிஞர் மாளிகை இருக்கிறது, அங்கு பல துறைகளை சார்ந்த அலுவல் பணிகள் நடைபெற்று வரக்கூடிய ஒரு இடம், மிகப்பெரிய அரங்கு ஒன்று இருக்கிறது. அதனெல்லாம் முதலமைச்சர் விஜய் அந்த வழியாக பயணிக்க திட்டமிடப்பட்டிருக்கிறது. தேவாலயத்திலிருந்து அந்த வழியாக முதலமைச்சர் விஜய் பயணித்து அதனை அடுத்து இறுதியாக அருங்காட்சியகம் ஒன்று, தொல்லியல் அருங்காட்சியகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது தலைமைச் செயலகத்தில். அந்த தொல்லியல் அருங்காட்சியகத்தை பார்வையிட திட்டமிடப்பட்டிருக்கிறது. தற்பொழுது இந்த தேவாலயத்தில் சென்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் இன்னும் சற்று நேரத்தில் இந்த பகுதிகள் எல்லாம் அவர் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொள்ள இருக்கிறார். அந்தந்த பகுதிகளுக்கு செல்லக்கூடிய இடங்கள்ல அதற்கான அதிகாரிகளும் முதலமைச்சரின் தனிப்பிரிவு அதிகாரிகளும் அவர்கள் முதலமைச்சருடன் செல்ல இருக்கிறார்கள். அதே போன்று அந்த அருங்காட்சியகத்தை முடித்துவிட்டு இறுதியாக முதலமைச்சரின் தனிப்பிரிவு ஒன்று செயல்பட்டு வருகிறது. அதாவது சிஎம் செல் என்று முதலமைச்சரின் தனிப்பிரிவு அலுவலகம், அங்கும் செல்வதற்கு திட்டமிடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுகிறது. அங்கும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. முதலமைச்சர் அங்கும் சென்று ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டதாக சொல்லப்படுகிறது. இந்த அருங்காட்சியகத்தை பார்வையிட்டு விட்டு அதன் பிறகாக அந்த தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு, தன்னுடைய தனிப்பிரிவு அலுவலகம், அதாவது முதலமைச்சர் விஜயின் சிஎம் செல் என்று சொல்லக்கூடிய அந்த தனிப்பிரிவு அலுவலகம், அந்த அலுவலகத்தில் தான் பொதுமக்களிடம் புகார்கள் பெறப்படும். புகார்கள் ஏதேனும் இருப்பினும் அந்த அலுவலகத்தில் சிஎம் செல்லில் தனிப்பிரிவு அலுவலகத்தில் பொதுமக்கள் புகார்களை கொடுப்பார்கள். அவற்றையெல்லாம் அவர்கள் தனிப்பிரிவு அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வாங்கி வைத்து அதனை அடுத்த கட்ட நடவடிக்கைகள் பரிசீலனை செய்வார்கள். அதன் அடிப்படையில் அந்த அலுவலகத்திற்கு முதலமைச்சர் விஜய் செல்லக்கூடிய திட்டம் இருக்கிறது. அங்கும் அவர் செல்ல வாய்ப்பு இருப்பதால் அங்கும் பாதுகாப்பு ஏற்பாடுகள் பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. தற்பொழுது முதலமைச்சர் விஜய் தலைமைச் செயலகத்தை சுற்றி ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். பேட்டரி காரில் தலைமைச் செயலக வளாகத்தில் முதலமைச்சர் விஜய் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் மகேந்திரன். மகேந்திரன், நீங்க தொடரலாம். நான் முன்பே குறிப்பிட்டது போன்று முதலமைச்சர் விஜய் தன்னுடைய காலையிலிருந்து செய்து அந்த அலுவல் பணிகள் இன்று புதிதாக 2 அமைச்சர்கள் பதவியேற்றிருந்தார்கள். அவர்கள் முதலமைச்சர் சந்தித்து வாழ்த்து பெற்றார்கள். அதனிடம் பல்வேறு துறைகளை சார்ந்த அதிகாரிகளை முதலமைச்சர் சந்தித்திருந்தார். இந்த நிலையில் தான் தற்பொழுது தலைமைச் செயலகத்தை அவர் சுற்றி பார்க்கக்கூடிய பணிகள், ஆய்வு செய்யக்கூடிய பணிகள் ஈடுபட்டு வருகிறார். சற்று நேரத்திற்கு முன்பாக முதலில் தேவாலயம் ஒன்று, பழமையான தேவாலயம் ஒன்று தலைமைச் செயலகத்தில் இருந்து வருகிறது. அந்த தேவாலயத்திற்கு அதிகாரிகளுடன் சென்ற முதலமைச்சர் அதன் பிறகாக மிலிட்டரி ஒர்க்கிங் ஸ்டேஷன் ஒன்று தலைமைச் செயலகத்தில் செயல்பட்டு வருகிறது. இந்த மிலிட்டரி ஒர்க்கிங் ஸ்டேஷன் பகுதியை சுற்றி முதலமைச்சர்
மேற்கொண்டிருக்கிறார். அங்கு வந்து நடைபெறக்கூடிய பணிகள் பற்றி அதிகாரிகளிடம் வந்து கேட்டறிந்திருக்கிறார். அந்த ஒர்க்கிங் ஸ்டேஷன் சுற்றி ஆய்வு மேற்கொண்ட முதலமைச்சர் அங்கிருந்து தற்பொழுது சற்று நேரத்துக்கு முன்பாக வந்து புறப்பட்டிருக்கிறார். அவருடைய பயண திட்டமானது இந்த தலைமைச் செயலகத்தை சுற்றி இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களுக்கு முதலமைச்சர் சென்று ஆய்வு செய்யக்கூடிய வகையில வந்து ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. முதலாவதாக நான் குறிப்பிட்டபடி அந்த பழமையான தேவாலயத்திற்கு வந்து முதலமைச்சர் தன்னுடைய அதிகாரிகளுடன் வந்து சென்றிருந்தார். அதனைத் தொடர்ந்து அந்த மிலிட்டரி ஒர்க்கிங் ஸ்டேஷன் பகுதியில் வந்து சுற்றி ஆய்வு மேற்கொண்டிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நாமக்கல் கவிஞர் மாளிகை வழியாக வந்து முதலமைச்சர் வரவிருக்கிறார். அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகை வந்து மிகவும் இந்த பகுதியில் பல்வேறு துறைகள் சார்ந்த அலுவல்கள் எல்லாம் முக்கியமான அலுவல்கள் எல்லாம் அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகையில் தான் நடைபெறக்கூடிய ஒரு இடமாக இருக்கிறது. அந்த இடம் வழியாக வந்து முதலமைச்சர் வருவதற்கு அவரது பயண திட்டமானது வகுக்கப்பட்டிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து அருங்காட்சியகம் ஒன்று செயல்பட்டு வருகிறது, பழமையான தொல்லியல் அருங்காட்சியகம். அந்த அருங்காட்சியகத்திற்கு முதலமைச்சர் செல்லக்கூடிய வகையில் திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கு சென்று முதலமைச்சர் விஜய் ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளவிருக்கிறார். அந்த அருங்காட்சியகம் குறித்து அதிகாரிகளிடம் வந்து கேட்டறியவிருக்கிறார். நான் முன்பே குறிப்பிட்டது போன்று இந்த மிலிட்டரி ஒர்க்கிங் ஸ்டேஷன்களிடம் வந்து முதலமைச்சர் விஜய் சுற்றி பார்த்து விட்டு தற்பொழுது புறப்பட்டிருக்கக்கூடிய நிலையில தான் அந்த வரக்கூடிய வழிகளில் வந்து தொண்டர்களும் அதே போன்று ரசிகர்களும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய தலைமைச் செயலகத்தில் பணிபுரியக்கூடிய பணியாளர்கள், அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் எல்லாம் வந்து முதலமைச்சர் விஜயை பார்ப்பதற்காக இரண்டு புறம், அதாவது முதலமைச்சர் விஜய் பயணிக்கக்கூடிய அந்த சாலையின் இரண்டு புறமும் வந்து கூடி நின்றிருக்கிறார்கள். அவர்கள் வந்து யாரும் உள்ளே வந்துவிடக்கூடாது, சாலையின் நடுவே சென்றுவிடக்கூடாது என்பதற்காக இரண்டு புறங்களிலும் இருக்கக்கூடிய பொதுமக்களையும் அதிகாரிகள் அரசு அலுவலர்களை வந்து கயிறு கட்டி அந்த பாதுகாப்பு பணியில் வந்து காவல்துறையினர் ஈடுபட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் வந்து வணக்கம் செலுத்தபடி முதலமைச்சர் விஜய் வந்து இந்த வழித்தடத்தில் வந்து பயணிக்க இருக்கிறார். அவரை பார்ப்பதற்காக 100க்கும் மேற்பட்ட இந்த அதிகாரிகள், அரசு அலுவலர்கள் வந்து அதே போன்று கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள், தொண்டர்கள் வந்து கூடியிருக்கிறார்கள். சற்று நேரத்திற்கு முன்பாக இந்த மிலிட்டரி ஒர்க்கிங் ஸ்டேஷன்ல தன்னுடைய ஆய்வை முடித்துக் கொண்டு புறப்பட்டிருக்கக்கூடிய விஜய் அந்த நாமக்கல் கவிஞர் மாளிகை வழியாக அருங்காட்சியகத்துக்கு வந்து செல்லவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து நான் முன்பே குறிப்பிட்டது போன்று தனிப்பிரிவு அலுவலகம், முதலமைச்சர் தன்னுடைய தனிப்பிரிவு அலுவலகம் இருக்கிறது, சிஎம் செல். அந்த சிஎம் செல்ல வந்து ஆய்வு மேற்கொள்ள திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கு சென்று அந்த பணிகள் எப்படி நடைபெறுகிறது, முறையாக பணிகள் வந்து ஒழுங்காக நடைபெறுகிறதா இல்லையா என்பது குறித்து அதிகாரிகளிடம் வந்து கேட்டறியவிருக்கிறார். ஒரு நாளைக்கு எத்தனை புகார்கள் வருகிறது, இதற்கெல்லாம் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது, ஏற்கனவே வந்த புகார்கள் மீது என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்கிறது என்பது குறித்தெல்லாம் வந்து முதலமைச்சர் ஆய்வு செய்ய இருப்பதாகவும் அதிகாரிகளிடம் வந்து விளக்கங்களை கேட்டறிய இருப்பதாகவும் வந்து தகவல் வெளியாகி இருக்கிறது. இறுதியாக அந்த இடத்திற்கு வந்து முதலமைச்சர் செல்லவிருக்கிறார், அதாவது அந்த தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு. அதற்கு முன்பாக தான் இந்த பயண திட்டங்கள் வந்து வகுக்கப்பட்டிருக்கிறது. நாமக்கல் கவிஞர் மாளிகை வழியாக வரக்கூடிய முதலமைச்சர் அதே போன்று அருங்காட்சியகம், பழமையான அருங்காட்சியகம் ஒன்று இந்த தலைமைச் செயலகத்தில் செயல்பட்டு வருகிறது, தொல்லியல் அருங்காட்சியகம் என்று சொல்கிறார்கள். அந்த அருங்காட்சியகத்திற்கும் முதலமைச்சர் சென்று ஆய்வு செய்யக்கூடிய வகையில் வந்து திட்டமிடப்பட்டிருக்கிறது. அங்கு சென்று ஆய்வினை வந்து மேற்கொள்ளவிருக்கிறார். அதனைத் தொடர்ந்து தான் தன்னுடைய தனிப்பிரிவு அலுவலகத்திற்கு செல்லக்கூடிய முதலமைச்சர் அங்கு நடைபெறக்கூடிய பணிகள், வரக்கூடிய புகார்கள், அதன் மீது எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் உள்ளிட்டவை குறித்து அதிகாரிகளிடம் வந்து கேட்டறிய திட்டமிடப்பட்டிருக்கிறது. பேட்டரி காரில் முதலமைச்சர் தலைமைச் செயலக வளாகத்தில் ஆய்வில் ஈடுபட்டிருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் பாண்டியராஜன். வணக்கம் பாண்டியராஜன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை சொல்லுங்க. சென்னை தலைமைச் செயலக வளாகத்தில் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தற்போது ஆய்வு மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டதன் பிறகாக இங்கு தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அந்த நிர்வாக ரீதியிலான கட்டிடங்கள், துறைகள் எல்லாம் எந்தெந்த பகுதியில் இருக்கிறது என்பதெல்லாம் அவர் தெரிந்து கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. இந்நிலையில் அரசு அதிகாரிகளிடம் அவர் தெரிவித்திருக்கிறார், இந்த மதிய உணவு இடைவெளிக்கு பிறகு தலைமைச் செயலக வளாகத்தை பார்வையிட வேண்டும், எந்தெந்த துறைகள் இங்கு செயல்படுகிறது, அரசு கட்டிடங்கள் என்ன இருக்கிறது என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற வகையில் அவர் தெரிவித்திருப்பதாக சொல்லப்படுகிறது. இந்நிலையில் பேட்டரி காரில் தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் அதிகாரிகளுடனான ஒரு பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார். மேலும் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கட்டிடங்கள், அதன் நுழைவு பாதைகள் பற்றியெல்லாம் அவரிடம் கேட்டு தெரிந்து கொண்டிருக்கிறார். குறிப்பாக விஜய் அவர்கள் இன்று மதியத்திற்கு பிறகு என்று சொல்லப்பட்ட நிலையில் ஏராளமான தலைமைச் செயலக பணியாளர்கள் அவரை பார்ப்பதற்காக ஓரங்களில் காத்திருக்கிறார்கள். தலைமைச் செயலக வளாகத்திலே காத்திருக்கக்கூடிய அந்த காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. 2 வாரங்கள் ஆகியிருக்கிறது குறிப்பிட்டதன் பிறகாக அவருடைய அறையிலேயே அவருக்கு நிறைய ஆலோசனை கூட்டங்கள் மற்றும் கலந்தாய்வு கூட்டங்கள் எல்லாமே முதலமைச்சர் அவருடைய தலைமையில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் இருக்கக்கூடிய
துறைகளினுடைய செயலாளர்கள் அவர்களுடைய தலைமையிலெல்லாம் அந்த கூட்டம் என்பது நடைபெற்றது. கிட்டத்தட்ட 14 நாட்கள். அதில் காலையில் 9 மணியிலிருந்து 10 மணிக்குள்ள தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் தலைமைச் செயலகம் வருவார்கள். அதன் பிறகு மாலை 4 மணியிலிருந்து 5 மணிக்கு அந்த நேரத்தில் தான் தலைமைச் செயலகத்தில் புறப்படுவார். அந்த 14 நாட்களில் கிட்டத்தட்ட 10 நாட்கள் தலைமைச் செயலகத்தில் இருக்கக்கூடிய அவருடைய அறையிலேயே முழுவதுமாக ஆய்வுக் கூட்டங்கள், ஆலோசனை கூட்டங்கள் எல்லாமே நடைபெற்றிருந்தது. பல்வேறு துறைகளை சார்ந்திருக்கக்கூடிய நிபுணர்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.